पेट्रोल क्या हुआ, गैस हो क्या हुआ, விலை ஏறிச்சா. இன்னைக்கு என்ன நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கப்பா? நீங்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட நாட்டை கொடுத்துட்டீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவங்கிட்ட இருக்கிற பிச்சை தட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டான். ஒரு பொது மேடையில பேசிட்டு இருக்காங்க, விவசாயிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஜீப்பை விட்டு ஏத்தி கொலை செய்யறீங்க. அவன் அடுத்த வாரத்துல பார்த்தா வெளியில வரான். எப்படிங்க இதெல்லாம்? நாட்டுல எப்படி ஒரு அரசன்னா எல்லாத்துக்கும் நீதியாய் நடக்கணும். அவன் தானே ஒரு அரசன், ஒரு நாட்டின் அரசன். இந்த படிக்காத இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவனால எல்லாம் மூட்டை கட்டி நம்ம நாட்டுக்கு அமிச்சிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு எல்லாரும் விடிச்சுக்கிட்டாங்க. உங்களுடைய பித்தலாட்டம் எல்லாம் அரங்கேறிச்சு. ஒரு முதலமைச்சர் அவருடைய இருக்கையில எப்படி ஒரு கம்பீரமா உட்காரணும், குரங்கு பிடிச்சி தன்னுடைய அறையில வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்கிறாங்க. இந்த பிஜேபியில நீங்க இந்த நாட்டுக்காக செய்தது என்னன்னு சொல்ல முடியுமா? இதுல நீங்கள் வெல்ல போவது இல்லை. ஒருவேளை பித்தலாட்டம் பண்ணி நீங்க வென்றிட்டீங்கன்னு சொல்லி வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஹரியானா பஞ்சாப்ல நடந்த விஷயம் எல்லா மாநிலத்திலும் நடக்கல. ஏன்னா நான் ஓட்டு போடலம்பா, நீ எப்படா ஜெயிச்சம்பா? நான் உனக்கு ஓட்டு போடல, நீ எப்படி ஜெயிச்ச? வரும். இந்த எலெக்ஷனை உலக நாடுகள்லாம் உத்து பாக்குது. வணக்கம், நான் உங்கள் ஜெயக்குமார். 7 புல்லட் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு அவலத்தை பற்றி நாம் சொல்ல இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் செய்த அவல நிலை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதினால் 50 விழுக்காடு தேர்ச்சியுடன் மாணவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதற்கு காரணம் உத்தரப்பிரதேசத்தின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களின் நடவடிக்கை. நன்றாக படிக்கும் மாணவன் தேர்ச்சி பெறவில்லை. அங்க தெரியும் இல்லையா, கிளாஸ்ல யாரு நல்லா படிக்கிறா, வகுப்பறையில யாரு நல்லா படிக்கிறா, யாரு நல்லா படிக்கலங்கிற விவரங்கள் வந்து தெரியும் இல்லையா. ஒரு பெற்றோர் வந்து சந்தேகம் அடைந்து என் 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 மகனின் தேர்ச்சி தாளை நான் பார்க்க வேண்டும். அப்போ ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நன்றாகவே படிக்க மாட்டான் ஒரு மாணவன். அவன் எழுதின ஒரு விஷயம் என்னவென்றால், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அதுதான் எழுதி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய கிரிக்கெட் வீரர்களின் பெயரை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். 50 விழுக்காடு தேர்ச்சி பெற்று இருக்கிறார் அந்த மாணவன். எவ்வளவு ஒரு அவலமான ஒரு நிலை. உத்தரப்பிரதேசத்தில் பெரிய நாங்கள் வந்து முன்மாதிரியான ஒரு மாநிலம் அப்படின்னு RSS வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார். ஏங்க, ஒரு முதலமைச்சர் அவருடைய இருக்கையில எப்படி ஒரு கம்பீரமா உட்காரணும், குரங்கு பிடிச்சி தன்னுடைய அறையில வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்கிறாங்க. என் நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எவ்வளவு ஒரு தூய ஆடை உடுத்தி கம்பீரமாய் தோற்றம் அளிக்கிறார். தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி பேசுவதற்கு யாராருக்கு தகுதி உண்டா? இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை ஏற்படுத்தி என் நாட்டை நீங்கள் குறை சொல்லியிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்த பிஜேபியில நீங்க இந்த நாட்டுக்காக செய்தது என்னன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு ஹரியானா பஞ்சாப்ல. இன்னைக்கு எல்லாரும் விடிச்சுக்கிட்டாங்க. உங்களுடைய பித்தலாட்டம் எல்லாம் அரங்கேறிச்சு. எல்லா மக்களும் தெரிஞ்சுட்டாங்க. ஒரு சிறுவன் எதிர்க்கிறான், பஞ்சாப்ல ஒரு சிறுவன் எதிர்க்கிறான். இதற்கு காவல்துறை துணை போகிறார்கள். இன்றைக்கு ஏற்பட்ட இந்த புரட்சியானது நாடு எங்கும் வெடிக்கும். எப்பொழுது தெரியுமா? யாரை கேட்டாலும் RSS, மோடி இவர்களை பற்றி ஒரு எதிர்ப்பு நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி வெல்கிறார்கள்? முதல் 5 ஆண்டில்
15 லட்சம் நான் போடுகிறேன் என்று பொய்யை சொல்லி வந்து விட்டீர்கள். அப்பொழுது என்ன சொன்னீர்கள்? காங்கிரஸ் நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி நடத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய பதில் நாட்டு மக்களுக்கு என்ன வந்துச்சு? பெட்ரோல் கியாவா, கேஸோ கியாவா, ஆக்ஷன் பாருங்க. பெட்ரோல் கியாவா, கேஸோ கியாவா, விலை ஏறிச்சா. இன்னைக்கு என்ன நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கப்பா? தான் சொல்றாரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பதிவை வந்து வெளியிட்டு இருக்காரு. நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். நீங்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட நாட்டை கொடுத்துட்டீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவங்கிட்ட இருக்கிற பிச்சை தட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. நீ சம்பாதிச்ச பணம் செலவு பண்ண முடியாம தெருவுல ரோடா பிச்சை எடுத்தீங்களா? ஏன்பா அப்படி அந்த அவள நிலை யாருக்கும் சொல்ல முடியுதுன்னா ரகசியமா இது, நாட்டை காக்குற ரகசியமா இது இல்ல. அப்படிதான் நீ வந்து ஏதோ தீவிரவாதிகள் நம்மளுடைய நாட்டு பணத்தை வந்து வேற ஒரு தவறான கண்ணோட்டத்துல வந்து செயல்படுத்துறாங்க, அதனால நான் ஒரு அதிரடியா அறிவிச்சேன் அப்படின்னு உங்களால அதுவே சொல்ல முடியல. ஆனா நீங்க பர்ன் பண்ணிட்டீங்க. எதற்கு பர்ன் பண்றீங்க தெரியுங்களா? எதிர்கட்சியை முடக்குவதற்காக, அவர்களிடம் பணம் இருக்கக்கூடாது என்பது ஒரே குறிக்கோளை வைத்து இந்த டிமானிட்டேஷன் நீங்க செஞ்சிருக்கீங்க. இதுதான் ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை. இன்னைக்கு ஹரியானாவில் ஏற்பட்ட அந்த புரட்சி நாடு எங்கும் வெடிக்க போகிறது. ஏங்க, ஹரியானா பஞ்சாப் மக்கள் டெல்லியை நோக்கி போறாங்க, ஒரு நியாயமான போராட்டத்திற்கு போறாங்க. 750 பேரை வந்து நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. அதுல ஒரு 21 வயது உடைய ஒரு வாலிப விவசாயி சுட்டு கொண்டிருக்கீங்க. ஒரு பொது மேடையில பேசிட்டு இருக்காங்க, விவசாயிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஜீப்பை விட்டு ஏத்தி கொலை செய்யறீங்க. அவன் அடுத்த வாரத்துல பார்த்தா வெளியில வரான். எப்படிங்க இதெல்லாம் நாட்டுல? எப்படி ஒரு அரசன்னா எல்லாத்துக்கும் நீதியாய் நடக்கணும். அவன் தானே ஒரு அரசன், ஒரு நாட்டின் அரசன். இந்தியா முத்தரப்பு நாடு. இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம், இது ஒரு மதத்திற்குரிய ஆட்சி அல்ல, ஒரு மதத்திற்குரிய கட்சி அல்ல. இங்க எல்லாமே இருக்கிறார்கள். அப்போ எல்லா மக்களையும் அரவணைத்து செல்வதுதான் ஒரு இந்திய பிரதமரின், ஒரு நாட்டு அரசனின் கடமை. அதையே நீங்க தவற விட்டுவிட்டு நீங்க வந்து பொய்யான கருத்துக்களை மட்டும் சொல்லி வெல்ல பார்க்கிறீர்கள். இந்த முறை 400 இடம் நான் வெல்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எதை நம்பி சொல்லுகிறீர்கள்? எந்த மாநிலத்தில் சென்றாலும் RS அமைப்பு உங்களையும் வெறுக்கிறார்களே தவிர ஒருவரும் உங்களை ஆதரிப்பதில்லை. நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான காரியங்களை மக்கள் கூட்டத்தை வெள்ளம் போல காமித்து ஏமாற்றுகிறீர்கள். இன்னைக்கு இந்த கரு நாகராஜ் அவரு சொல்றாரு, ஒரு பேட்டியில பார்த்தேன், ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில பார்த்தேன், மாட்டுக்கறி தின்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா? மாட்டுக்கறி தின்பவர்கள் தமிழர்கள் இல்லையா? எப்பா வடநாட்டுல போய் பாருங்கப்பா, உன் குலத்தை சேர்ந்தவன், உன் ஜாதியை சேர்ந்தவன் தான் இன்னைக்கு வந்து ஏற்றுமதி செய்யறான் மாட்டு இறைச்சிய. அப்ப எங்க போச்சு உன் கரிசனம்? இதெல்லாம் சரி செய்ப்பா, அப்புறமா நீ வரலாம். தமிழ் அப்பெல்லாம் வரலாம், நீ ஒரு தமிழன் தான் நீ சொல்லிக்கிற. அது உன் வரலாறு ஒன்னாதான் தெரியும், நீ வந்து தமிழனா இல்ல இல்லையான்னு உன் வரலாறை பார்த்தாதான் தெரியும். ஏதோ பணம் கிடைக்குதுன்னு பேசிடுற. இது தமிழ்நாடு செல்லம். சொல்லுவாரு பாரு பிரகாஷ் ராஜ் செல்லம் அப்படின்னு. சீமான் சொல்லுவாரு பாருங்களா, ராஜா இது தமிழ்நாடு ராஜா, உங்க வேலை எல்லாம் இங்க ஆவாது ராஜான்னு சொல்றாருல்ல. இங்க உங்க வேலை ஆவாது. என் மண் என் மக்கள் நாங்க பாத்துக்கிறோம். என் மக்களா இருக்கட்டும், என் மயிரா இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. போங்க வடநாட்டுல போங்க, தெரியும். எல்லா சம்பவமும் தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து ஏன் நீங்க வந்து நாங்க நல்லாதான் இருக்கிறோம், எங்களை திருத்தணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லையா? ஏங்க இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றீங்க, ஒரு வீடியோ பாருங்க. யூடியூப்ல இருந்து எல்லா பேஸ்புக்லயும் ஒரு வீடியோ போட்டிருக்கா. ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கையை கட்டி தொங்க விட்டுட்டான். தொங்க விட்டுட்டு இங்க இருந்து அவர் தள்ளி விடுறாரு, சுத்தி நின்னுகிறான். இந்த பெண்ணை அங்க பின்னாடி ஒருத்தன் தள்ளி விடுறான், அப்படி போய் இப்படி வருது. பக்கத்துல இருக்கிறவங்க அடிக்கிறான், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அடிக்கிறான். என்னங்கடா அதே மாதிரி தமிழ்நாடு நினைச்சுக்கிட்டீங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ் மக்களே, இந்த மாதிரியான கூட்டத்தை தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்கவே கூடாது. ஓ மண்ணுங்க, ஓ நாடு, நீ தான் கேட்கணும். இன்னைக்கு நீ ஒரு விவசாயம் பண்ற, உன் தோட்டத்துல ஒரு ஆடு வந்து மேயுது, பக்கத்து வீட்டுக்கார ஆடுதான், ஆனா நீ விட்டுருவியா? விட மாட்டல்ல. அப்ப எங்கேருந்து வர ஆடெல்லாம், ஆடு பேச்செல்லாம் நம்ம கேட்கணும். என்ன பண்ணிட்டானுங்க, தமிழ்நாட்டுல ஒரு ஆடு இருக்கு, அந்த பன்னி கூட்டம்லாம் சேர்ந்து, ஆடு மூளை வந்து நல்ல மூலையோ கட்ட மூலையோ அது அதுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் அந்த ஆட்டை பன்னியோட சேர்ந்து இந்த ஆட்டை பன்னியாக்குறாங்க. அதனால தமிழ் மக்கள் நல்லபடியா நீங்க புரிஞ்சுக்குங்க. தமிழ் இனம் என் மண், என் இனம், என் நாடு. இன்னைக்கு தமிழக முதல்வரை வந்து எவ்வளவு கேவலமா நிறைய ஊடகத்துல பாக்குறேன், நிறைய ஒரு இதுல பாக்குறேன், எப்படி ஒரு வஞ்சக எண்ணத்தோட பேசுறாங்க. விடக்கூடாதுங்க நம்ம. இன்னைக்கு நீங்க வடநாட்டுல போயிட்டு ஒரு சாதாரண தொண்டனை வந்து தப்பா பேசிட முடியுமா? அரசன், தமிழ்நாட்டின் அரசன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு அவர் இல்லைன்னா அந்த நாடே இல்லை, வித்துருவானுங்க. எடப்பாடியை வந்து நான் குறை சொல்லவில்லை, அவர் வந்து ஒரு இணக்கத்திற்காக, நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்காக, அவருடைய ஆட்சியையும் அவருடைய கட்சியையும் பாதுகாப்பதற்காக மோடியோட இணக்கம் வச்சு இணைஞ்சார். ஆனா அது அவருக்கே வேட்டு ஆகி போச்சு. இன்னைக்கு 2வது கட்சியில கூட அவர் இல்ல, 3வது கட்சியில கூட இல்ல, இங்கேயே போயிட்டாரு. இன்னைக்கு சர்வே பார்த்தா திராவிட முதல்ல இருக்கு, இவனுங்களா சொல்லிக்கிறானுங்க. அப்படி பிஜேபி 2வதுல இருக்கா, சீமான் அப்படி இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் உங்களையே பத்தியே பேசல. அப்ப எந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து வளர்த்திருப்பாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எவ்வளவு இந்த கட்சியை வளர்த்திருப்பாங்க. எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டீங்களே. மக்கள் பெரிய பாடம் உங்களுக்கு புகட்டுவார்கள், புகட்டி காட்டிட்டார்கள். எனவே தமிழக இளைஞர்கள், தயவு செய்து இளைஞர்கள் சிந்திங்க. இன்னைக்கு இந்த பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்படியே கடவுளா, பரிசுத்தவனுங்களா? அவன் எவனுமே தப்பு செய்யலையா? ஏங்க நான் கேக்குறேன், ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவரு பேச்ச கேக்குறான். நீதித்துறை, கடவுளுக்கு அடுத்தது நீதித்துறை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க சொல்றதுல நமக்கு நியாயம் கிடைச்சிருன்ட்டு எல்லா ஏழை மக்களும் நம்ம நீதி மன்றத்தை போய் நாடி இருக்கிறோம். ஆனா அவங்களே இந்த மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யறார்கள். அதுதான் நான் சொல்றேன், ஒரு ஆண் மகன் இந்த இந்திய தேசத்துல இல்லையா? இந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்க இல்லையா? எப்பா உன் குடும்பத்துக்கு நீ ஒண்ணு செய்யற, ஒரு வீடோ வாசலோ இல்ல உன் மனைவி பிள்ளைகளுக்கோ ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குற, உன் உழைப்பா இருக்கணும். அடுத்தவங்க கொடுத்த பணத்துல நீ அதை வாங்கிட்டு போக கூடாது. உன் மனைவிக்கு ஒரு புடவையோ இல்ல அவங்க கேட்கிற ஒரு ஆபரணோ வாங்கி கொடுக்குற, எவன் வாங்கி கொடுத்ததா கணக்கிடாது. அரசு அதிகாரிகள் நேர்மையா நடந்துங்க, உங்களுக்குன்னு ஒரு ஊதியம் இருக்கு. இந்த இச்சை செயலை செய்யாதீங்க. இச்சை செயலை செய்யும் பொழுது அது தர்மமாவும் செய்யறீங்களா? அதுவும் கிடையாது. சரி, ஏதோ ஒரு இதை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு நல்லபடியா செஞ்சு, அதுவும் இல்லை. சம்பந்தமே இல்லாத வேலைகளுக்கு எல்லாம் நீங்க தொலை போறீங்க. ஈடி எல்லாத்தையும் வச்சு மிரட்டுறது. இங்க பாருங்க, இந்த முறை பிஜேபி ஆட்சி அமைத்தால்
நிறைய ரகசியங்கள் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிறைய ரகசியங்கள், ஊழல்கள் காணாமல் போயிடும், தெரியாமல் போயிடும். இன்னைக்கு வடநாட்டுல குஜராத் மாநிலத்தை ஒட்டி அதை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்ல 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதற்கு யார் பதில்? உன் வீட்டு பெண்ணா இருந்தா விட்டுருவியா நீ? அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் இதில் இருக்கிற உண்மை நிலவரம் தெரியும். ஆமாங்க, இது உண்மை. இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு. யாருதான் இப்போ வந்து அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சாங்க? எப்படி? யாராவது ஒருத்தவங்க பலியானாதான் சுதந்திரம் அடைய முடியும். யாராவது ஒரு ஆள் எடுத்து சொல்லணும். தயவு செய்து நல்ல ஆட்சியை நடத்துறவங்களுக்கு ஆட்சியை அவங்க கையில கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு கோமாளித்தனமான ஒரு ஆட்சியை தயவு செய்து அனுமதிக்காதீங்க. ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா சொல்லுங்க. ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்ததுங்க. அவன் கொண்டு வந்தது இந்த 60-70 ஆண்டுகால சரித்திரத்தை சாட்சிட்டானுங்க. இவனுங்களுக்கு வரலாறே இல்ல, ஆனா இவனுங்களா ஒரு வரலாறு உருவாக்குறானுங்க. இப்போ ஏங்க 16 லட்சம் கோடி இவருடைய நண்பர்களுக்கு தாரை வார்த்திருக்கு. எவன் விட்டு சொத்துறாது? யார் விட்டு பணம்? என் இந்திய தேசத்தின் ஒவ்வொருத்தருடைய மக்களுடைய பணம் அது. நீ உடுத்துற ஆடை, பேனா, இதெல்லாம் எத்தனை லட்சம் கோடி. யார் விட்டு பணம்? தயவு செய்து இளைஞர்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த 16 லட்சம் கோடிய எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம்? எத்தனை பெண்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம்? கல்வி, மருத்துவம், இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். 16 லட்சம் கோடி. ஒரு பக்கம் சைனாவில் குத்துறான், ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல அடிக்கிறான். ராணுவத்துக்கு செலவு பண்ணலாமே. இந்த 16 லட்சம் கோடியை உன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கணுங்கிறது யாரு விட்டு சொத்து? நல்லா சிந்திங்க. யாரு விட்டு சொத்து? அதான் நீ ஒரு காலத்துல யாருன்னே தெரியாது, இன்னைக்கு தெரியுறாரு. யார் மூலியமா? உங்களுடைய கட்சி வளர்ப்பதற்கும் உங்களுடைய ஜாதியை நீங்க வளர்ப்பதற்கும் இந்த மாதிரியான நாட்டுல பொய்யான செய்திகளை பரப்பி ஒரு பிம்பத்தை நீங்களே உருவாக்க வேணாம். தயவு செய்து தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு சொல்றேன், தமிழனா இருந்துகிட்டு பிஜேபிக்கு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. நல்லா சிந்திங்க. எது நல்லது கெட்டதுன்னு சிந்திங்க. பணம் தான் வாழ்க்கையா? நம்ம குடும்பம் பறி போயிடுங்க. பணத்துக்கு பின்னாடி போனா நம்மளோட குடும்பம் பறி போகும். நாளைக்கு உன்னையே கருவி பண்ணிக்க. சர்வ அதிகாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. சர்வ அதிகாரம். வெள்ளைக்காரன் கூட அவனை நல்லாதான் இருக்க சொன்னான். நீ கோமணம் கட்டணடி, கோமணம் எல்லாம் கட்டாதீங்கடா, பேண்ட் போடுறா, நல்லா நாகரிகமா உடுத்துங்கடான்னு சொன்னான். ஆனா அதை கேட்கல நம்ம. நம்மளுடைய வளங்கள்லாம் அவன் வந்து சுரண்டெல்லாம் இல்லை. கடைசி நீ இவங்களெல்லாம் தேவையில்லாத ஒரு போராட்டம் பண்ணும் போதுதான் அவன் அதனோட எண்ணத்துக்கே அவன் வரான். அப்ப இன்னைக்கு செஞ்சிருக்கானுங்களா, கொள்ளடிக்கிறானுங்களா, அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? வெள்ளைக்காரனே பரவாயில்லையே, அவன் இருந்து தானே இன்னைக்கு இந்திய நாடு எவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கும். இந்திய நாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பு ஒண்ணுமே இல்லை. தயவு செய்து கோமாளித்தனமான ஆட்சியை விட்டுட்டு நேர்மையா நடத்துறவங்கள்ட்ட விட்டுட்டு தயவு செய்து ஒதுங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. இதுல நீங்கள் வெல்ல போவது இல்லை. ஒருவேளை பித்தலாட்டம் பண்ணி நீங்க வென்றிட்டீங்கன்னு வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஹரியானா, பஞ்சாப்ல நடந்த விஷயம் எல்லா மாநிலத்திலும் நடக்கல. ஏன்னா நான் ஓட்டு போடலம்பா, நீ எப்படா ஜெயிச்சம்பா? நான் உனக்கு ஓட்டு போடல, நீ எப்படி ஜெயிச்ச? வரும். இந்த எலெக்ஷனை உலக நாடுகள்லாம் உத்து பாக்குது. இன்னைக்கு இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை. உலக தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே தயவு செய்து இளைஞர்கள் நீங்கள் சரியா செயல்பட்டா
இந்த மாதிரியான கோமாளிகளை தயவு செய்து நம்ம நாட்டில் அனுமதிக்காதீங்க. நம்ம நாட்டுல நம்மளே ஒருத்தன் குறை சொல்றானா, நம்ம முதலமைச்சரே ஒருத்தன் குறை சொல்றானா, ஏங்க விட்டு கொடுக்கணும்? நீங்க என்ன நீங்க என்ன வடநாடு பக்கம் போகலன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இளைஞர்கள் புரிஞ்சுக்குங்க. அங்க போய் ஒருத்தர் கூட நம்ம குறை சொல்லிட முடியாது, அடிப்பான். தமிழன் சொன்னா அடிக்கிறான். ஆனா நீங்க இங்க அடிக்கிறீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்குறீங்க. சொல்றாரு, நாங்க இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு. என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் நெஞ்சம் படிச்சவனுக்கு எல்லாம் ரயில்வேலயும் அங்க இங்க கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துட்டாரு. இந்த படிக்காத இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவனால எல்லாம் மூட்டை கட்டி நம்ம நாட்டுக்கு அமிச்சிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் இந்திய நாடு எல்லா தேசமும் எல்லா மக்களும் ஒண்ணுதான், எங்க வேணாலும் யாரும் வேணாலும் பிழைக்கலாம், உண்மைதான். ஆனா உனக்கு அங்க அவங்கள வாழ வகை இல்லாத என் நாட்டுக்கு நீங்க அனுப்புற. கேட்டா நான் வேலை கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட வேலை கொடுத்தா? அவனுக்கு தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி எங்க பார்த்தாலும் இந்திக்காரனா இருக்கான். ஓடி இங்க ஹிந்தியில வைக்கிறான், உன் தமிழ்ல இருக்கிறத அழிக்கிறான். உனக்கு மானம் ஈனம் இருந்தா போராடணும். நீ தமிழ்நாட்டுல இருக்க, நீ ஒரு தமிழன், நீ போராடணும். நான் அதெல்லாம் அவங்க இங்க பொழைக்கிறது, இங்க குடும்பம் நடத்துறது குறை சொல்லலாம். ஆனா ஒரு வன்மத்தோடு இந்த நாட்டை அழிக்கணும்ன்றதுனால, தமிழ்நாட்டை அவங்களோட காவி மயமா மாக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். அவங்களோட மக்கள் எங்கள் பிழைப்பை தேடுவது, படிப்பதை பத்தி நான் பேச வரல. எனவே தயவு செய்து இளைஞர்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. இன்னும் மேன்மேன் திட்டங்களை அவர் கொண்டு வருவார். அதே நேரத்துல மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பதிவை நான் செய்கிறேன். நிறைய மக்கள்கள் திமுக ஆட்சினாவ ஒரு அராஜகங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இன்னைக்கு இருந்துதான் வருது. அதை மட்டும் நீங்கள் சரி செய்யுங்க. இது 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 உங்களுடைய தலையாய கடமை. இல்லை என்றால் உங்களுடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் உங்களுக்கும் பங்கம் ஏற்படும். இதை ஒன்றை மட்டும் சரி செய்து திட்டங்கள், நல் திட்டங்களை செயல்படுத்துங்கள். இந்த தேசம் உங்கள் கையில் இருப்பது என்பதை உறுதி செய்து விடைபெறுகிறேன். இளைஞர்கள், பொதுமக்கள் தயவு செய்து இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதுதான் இன்னும் ஆர்வத்தோடு சில செயல்பாடுகளை யாராவது ஒரு மனிதர்கள் சொல்ல வரணும் இல்லையா? நாட்டில் இருக்கிற அவமானத்தை, அவலங்களை சொல்லணும் இல்லையா? நான் போராடுவது தமிழ் மக்களின், தமிழ் பெண்களின் மானத்தை காப்பதற்கு மட்டுமே நான் இந்த பதிவை பதிவிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.